வாய்ப்பை உருவாக்கி கொள்பவன் ஒரு ரகம். இன்னொருத்தர் நாங்க வாய்ப்பை உருவாக்குறவங்க. கொடுக்கிற வாய்ப்பை நாங்க பயன்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு. சில பேர் வாய்ப்பு கிடைச்சாலும் நழுவ விடுற ஆளு இருக்காங்கல்ல. அது ரொம்ப பேர் நழுவ விட்டுட்டு தான் இருக்கான். என்ன பண்றது? ஏன்னா புத்தில வகை 3 வகை புத்தி இருக்கு. என்னென்ன? கற்பூர புத்தி, கரி புத்தி, கதலி புத்திரான. ஓஹோ, நீங்க எல்லாம் கற்பூர புத்திக்காரங்க சொன்னா நான் பக்கம் பிடிச்சிருக்கீங்க. பக்கம் பிடிச்சுக்குறோம். ஆனா நேரம் அப்படித்தான் இருக்கும். என்னன்னு? ஏன்னா கற்பூரத்துடைய நேரம் மிஞ்சி போனாச்சுன்னா 1 நிமிடம் அதிகம் தாங்காது. அவ்வளவுக்கு மேல எரியாது. ஏன்னா அது போய் அது எரிஞ்சு முடிச்சோன்னா அது வாழ்வு அதோட முடிஞ்சுக்கிறோம். முடிஞ்சிச்சு. நாங்கெல்லாம் கரி புத்தின எப்படி தெரியுமா? முதல்ல பத்த வைக்கிறவங்க பிடிக்காது படக்கணும். சரி, கொஞ்சம் கொஞ்சமா பூன் ஊதணும். உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படித்தான் தெரியும். ஆனா நின்று நெல்லச்சு எரிஞ்சு மறுபடியும் அது கங்கு பட்டு அது கங்கு அணைகிறதுக்கு நேரம் ஆகும். ஆனா வாழை மட்டை புத்திருக்காரு அதை வந்து நழுவுற விடுறேன். அது என்னத்தை பூன்னு ஊதுனா பத்த வைக்க முடியுமா? அது மாதிரி வாழ்க்கை நழுவு கூட தள்ளாது. இப்படி ஒவ்வொருத்தரும் புத்தியை பொறுத்தருக்கு தரம் இருக்கு. தங்கத்தை உரசி பார்க்க வேண்டும், தமிழை பேசி பார்க்க வேண்டும். அதனால நான் பேசி பார்க்கறதுக்கு பேசுவதற்கு யார் அப்படின்றத நான் வைக்கணுமா இல்லையா? வைக்கணும். அதனால யார் நீங்க? அதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க யார்? கேள்வி ஒன்று இருந்தால்தான் பதில் ஒன்று வரும். கேள்வி கேட்பதெல்லாம் பகுத்தறிவு ஒன்றை வளர்ப்பதற்கு இருக்கா. பகுத்தறிவு யாருக்கு இருக்கணும்? பகுத்தறிவு மனிதனுக்கு இருக்கு. நீ எல்லாம் மனுஷனாயா? நாயின்னு பேசாதீங்க. இல்லங்க அப்படி சொல்லலங்க. போறவங்க சொல்லுவாங்க, ஏயா நீ எல்லாம் மனுஷனாயா? ஏய், நல்லது செஞ்சவர்கள் பாருங்களேன், அவர் நல்ல மனுஷன்ப்பா. ஆமா. அதே கெட்ட செஞ்ச நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஓ, மனுஷனா கேட்கிறேன் பத்தியில. 2 வார்த்தை உண்டுதான். ஆனா மனுஷனான்னு கேட்கும் பொழுது நீ எல்லாம் மனுஷனாயாண்டா, ஏன்னா நாயிட்டும் கெட்ட செயலை செஞ்சுட்டு வந்துட்டேன்றத கேள்வியிலே முறைச்சு. அதை மூத்தோர் சொல்லும் முதநெல்லிக்காயும் முன்னை துவருக்கு பின்னை இனிக்கும் என்பார்கள். அதே நல்ல மனுஷன்ப்பா. அப்ப அந்த மனுஷன்ற வார்த்தையை எங்கே நாம் பயன்படுத்துறோமோ அந்த இடத்தை பொறுத்த இருக்கு. ஒரு வார்த்தை உங்களை கேட்கிறேன். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். இப்ப நீங்க இருக்கீங்க ஊருக்குள்ள சொல்லலாம், கீதப்பிரியனா அவர் எப்பேற்பட்டப்பா? எப்படி? ஏய், அவருக்கு என்னப்பா நல்ல நாணயமான மனுஷன். நாணயமான மனுஷனா சந்தோஷமா இருக்கு. அதே இப்படி கேட்போமே, கிதப்பரி எப்படிப்பா? அந்த ஆளு கிடக்குறாரு சில்லற பையன் அப்படின்னா கோபம் வரும். சில்லற நாளும் ஒண்ணுதே, நாணயம் நாளும் ஒண்ணுதே. சொல்ற விதங்கள் வேற இருக்கா இல்லைங்களா? இல்லையே, நாணயம்னா ஒண்ணாகாதே. ஏன்? நான் நயம் என்றான். அதைத்தான் நாக்கில் நயத்தோட பேசணும். நான் என்பது நாக்கு, அதை நயம். அதுக்கு தான் சொன்னா நயம்பட உரை. நயம்பட உரை. நீங்க நயம்படத்தான் உரைக்க வந்திருக்கீங்க. அதனால இந்த இடத்துல என்னுடைய உரை அப்படித்தான் இருக்கு. அதனால கேக்கு நீங்க யார பண்ணு. இந்த இடத்துல நான் ஒரு சிறப்பு மிகு காவலாளி. என்ன சொன்னீங்க? சிறப்பு மிகு காவலாளின்னு. ஓ, காவலை சிறப்பு மிகுந்த காவல்காரனா? ஆமா. நீங்களா? தூஞ்சிக்கிட்டே பாக்குறன்னு வரைக்கும் நல்லா கம்பீரமா பாக்குறாங்க இருக்காங்க. என்ன வேலை பாக்குறீங்க? சொல்லித்தான். என்ன வேலை பாக்குறீங்க? சொல்லித்தான் ஆகணுமா? இல்லையா, ஒரு அளவுக்கு அப்ப நீங்க என்னப்பா வேலை பாக்குறீங்க கேட்க மாட்டாங்களா? சொல்ல படிக்கிறேன், இந்த மாதிரி இடத்துல வேலை பாக்குறேன், இந்த நிறுவனத்தை சொல்லுவாங்கல்ல. ஆமா. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பொம்பளையா காக்கிறேன். ஒரு பெண்ணை ஒரு ஆண் பிள்ளை காக்க முடியுமா? முடியாது. அப்புறம் எப்படி காக்க? அப்ப நீங்க முடியா குளிப்ப. அப்படி பேசாதீங்க. என்னையா காவல்? என்ன காவல்? என்ன காவல்னு நான் கேட்கிறேன். இருக்கின்ற பெண்களை எந்தவித மிருகங்களும் தீண்டு விடக்கூடாதுக்காக கையில குச்சியோட காவல் இருக்காங்க. தெம்பு இல்லாதவன் தாண்டா மனிதன் கம்ப பிடிப்பேன். நீங்க வம்பாத்தான் பேசுறீங்க. அதான் என் பொழப்ப. கம்பு உடையமா நான் கம்ப பிடிச்சிருக்கேனா? உனக்கு தெம்பு இல்ல. நீங்களும் கையில தத்தக்க புத்தக்க 4 காலு, தானே நடக்கையில் 2 காலு, உச்சி வெளுத்த 3 காலு, ஊருக்கு மேல 10 காலு. பாத்துக்கங்க. ஆமா. தத்தக்க போற குழந்தை நடக்கும்போது கையும் கால போட்டு நடக்க 4 கால் பச்சலா இருக்கும். தானே நடக்கும்போது நம்ம 2 கால். ஆமா. உச்சி வெளுத்தாலும் கல்ட்டு போய் தான் கம்பு ஓடி திரிவேன். இந்த ஊன்ட்டேன் பாரு, இந்த வயசுலயே வா. உங்க சொல்லிங்க. சில பேர் கம்பு ஊன்றவன் இருக்கேன், சில பேர் கம்பு போடுறவன் இருக்கேன், கம்பா ஊன்றவன் இருக்கேன். அது என்ன கம்பா ஊன்றது? அது விரப்பு தன்மை. மாத்திரை பவர் கூட இருக்கும். ஏன் மாத்திரை? நான் ஏன் மாத்திரை இல்லப்பா, ஏன்டா மாத்திரைன்னு கேட்கிறேன். இன்னைக்கு உலகம் அப்படித்தாண்டா போகுது. கம்பு ஓடுறது பெருசு இல்ல தம்பி. ஏன்னா உலகத்துல உண்மையான கருத்துக்கள் எடுத்து சொல்லணும். படக்குன்னு சாணணும். ஆமா, முழக்கங்காலி, இணை முழக்கங்காலி, படக்குன்னு சாணணும், கரல் பூதி. அதனால இந்த இடத்துல தெளிவாக ஒரு சில அரும்பு கோணிச்சுன்னு வச்சுக்க கூட அதில் மனம் குன்றாது. ஆமா. இப்ப அரும்புனா என்ன? பூ. பூவுடைய அரும்பாகி முட்டாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகும். அரும்பு கோணம் நடக்கிற வாசம் வரப்போதா? இல்லையே. இல்லை. கரும்பு கோணம் நடக்கிற சுவை மாறப்போதா? இனிப்பு மாறுமா? எங்கன எடுத்தாலும் இனிக்கும். இரும்பு கோணம் நடக்கிற விட்டுருமா? எதையும் மடப்பட்ட யானையை கூட இழுத்துப்படும் புரட்டி மாதிரி போட்டு. ஆனா நரம்பு கொண்டிட்டா கையால் அவ்வளவு. சொல்றாரு, தெம்பு இருக்கு, நான் கம்பா ஊன்றேன் போட. அதைத்தாண்ட நரம்பு கொண்டா நாம் என்ன செய்வோம் அதற்குன்னா? அரும்பு கொண்டால் அதர் மனம் குன்றாது, கரும்பு கொண்டால் கட்டியும் பாகுமாகும், இரும்பு கொண்டால் மதம் கொண்ட யானையும் வெல்லலாம். ஆனால் நரம்பு கொண்டு விட்டா நாம் என்ன செய்வோம்னா? இந்த நரம்பு இருக்கிறவங்க இந்த ஆட்டம் 4440 நரம்பு அப்படி ஒரு நரம்பு சுருட்டுக்கிட்டு வச்சுக்க, இழுத்துக்கிறபடி. அப்படியா? இப்படிப்பட்ட உடம்பு வச்சுக்கிட்டு கேட்கற நான் கம்பா ஊண்டுவேன். ஒரு வார்த்தை தான் சொன்னேன்.
அதுக்கு பல ரூபத்துல நீங்க அர்த்தம் கொடுக்குறீங்க. கொடுத்தா நான் 9 அர்த்தத்தை சொல்லிக்கிட்டே அப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்னுடைய தலைமை அதான். ஓ, நான் ஒரு கேள்வி கேட்டா அதுல நீ எதை வேணா கேட்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்டா அதுல உள்ள பல விளக்கங்களை சொல்லுவீங்க. தமிழினுடைய தன்மை அதுதாயா. ஒரு கேள்விக்கு பலவித அர்த்தங்களுடைய நம்ம மொழிக்கு சிறப்பாதான்டா. ஒரு கேள்விக்கு பலவிதமான பதில்கள் உண்டு. பலவிதமான பதில்கள் உண்டு. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், உங்க முன்னாடி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு உருள்றேன். சரி, இப்போ அடிக்கிறவனுக்கு ஒண்ணு வரும். ஒரு சமாதான பேர்வல்ட்ட போய் சண்டைக்கை பத்தி பேசுறேன் பாருங்க. ஒரு பொதுவான கருத்து தான். சரி, இருக்கட்டும் வாங்க. உங்க முன்னாடி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு உருள்றேன். சரி, அடிக்கிறவனுக்கு ஒண்ணு வரும், அடிய வாங்குறவனுக்கு ஒண்ணு வரும். 2 பேத்துக்கு என்ன வரும்? தம்பி, நீங்க தெளிவா பேசுற நினைப்பா இருக்கீங்க. கொட்ட கொட்ட குடிபவனும் முட்டாள், குனிய குனிய கொட்டுபவனும் முட்டாள். ஆமா, முட்டாள் தான். ஒருத்தன் முடியா குழி பிள்ள போறேன், இழைச்சு போயிருக்காங்க. இழைத்தவன் வலுத்தவன். ஆமா, 2 ஒரு இழைச்சவனை பாட்டு வலுத்தவன் அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா வலுத்தவன் அடி கொடுத்துக்கிட்டே இருப்பேன், இழைச்சவன் அடி வாங்க முடியும். ஐயோ ஐயோ அம்மான் பயக்கவனுக்கு வீர கூட்டிகிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணு, அடிக்கிறவனுக்கு ஆங்காரம் கூடும். ஓ, நீ சொன்ன மாதிரி அவனுக்கு என்ன வரும்? ஆங்காரம் வரும். அடிபட்டவனுக்கு அழுகதே வரும். வேற என்ன செய்வேன் பாவம், அவனால முடியல, ஐயா அடிக்காதீங்க, அழுகத்தை செய்வேன். அப்ப அடி இழைத்தவனுக்கு வந்து அழுகை வரும், வலுத்தவனுக்கு ஆங்காரம் வரும். சரி, இப்ப இழைச்சவனுக்கு அழுகை வருது. ஆமா, அழுதா கண்ணுல என்ன வரும்? புது கேள்வி. கண்ணுல தண்ணீர் வரும், கண்ணீர் வருது. எனக்கு இங்கதான் கேள்வி. கண்ணில் இருந்து வரக்கூடிய தண்ணீர், அந்த தண்ணீருக்கு பெயர் கண்ணீர். ஒரு அழுதா கண்ணுல தண்ணி வருது இல்ல? ஆமாய்யா. அப்போ தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி தானா? ஏறுங்க, ஆத்தாளுக்கு காப்பு கட்டி இருக்கேன் மகா சிவராத்திரிக்கு. சரி, பச்சை பரப்பணும் பட்டத்தளிச்சி அம்மனுக்கு பொறுமையா கேட்ட பேசுக. அது என்ன பண்ணார் பார்த்தீங்களா? கைப்பதனம் வாய்ப்பதனம். உங்க கைச்சாடை சரியில்லை. என்ன? ஏன்னா நீங்க பண்றதை என்கிட்ட காட்டக்கூடாது. நான் என்ன தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி தானே. கையை எங்க போய் காட்டுறீங்க? துணியத்தை அழுத்தேன். எதை? துணியத்தை அழுத்து விட்டேன். ஏடா, தண்ணி வரும்போது துணியை பிடித்திருப்பேன். ஏன்னா துணியை பிடித்திருக்கிற. எங்கிருந்து தண்ணீர் என்ற வார்த்தை வரும்போது அங்கே கை போகலாமா? தண்ணி எங்க வந்தாலும் தண்ணீர். அது எப்படி வரும்? ஏன்? தாகத்துக்கு ஒரு மனிதன் குடித்தால் தானே அதுக்கு பேர் தண்ணீர். அந்த தாகத்துக்கு குடித்த தண்ணீர் அதுவே கீழே விழுந்து வந்து வெளியே கழிவாக வந்தால் அதுக்கு பெயர் சிறுநீர். உடம்புல வெளியிருந்து வந்தால் அதுக்கு பெயர் வியர்வை. கண்ணிலிருந்து வந்தா கண்ணீர், மூக்கிலிருந்து வந்தா சளி, வாயிலிருந்து வந்தா எச்சில், உள்ளே பெருக்கெடுத்து ஓடினால் ரத்தம். அந்த பெருக்கள் மூலமாக உள்ளே ஒரு ஆணு பெண் இணைந்தால் அந்த மூலமாக வெளியில் வர தண்ணிக்கு பெயர் விந்து. அந்த விந்தின் மூலமாக ஒரு பெண் கர்ப்பஸ்திரியாகி அவளுக்கு ஊறி வந்தால் அதுக்கு பெயர் தாய்ப்பால். இந்த தண்ணீர் என்பது ஒண்ணுதே. உடம்புக்குள்ள போடணும் எத்தனை பேர் மாற்றம் ஏற்படுது பார்த்தீங்களா? ஆமாங்க, மனித வாழ்க்கையில தண்ணி ஒண்ணுதானையா? அப்போ தண்ணி ஒண்ணுதான். உண்மை. பேர் மட்டும் மாற்றம் நிறைய வருது. கண்டிப்பா மாறும்ல. எனக்கு இப்ப மாறுபடும். தண்ணி ஒண்ணுதான் பாருங்களேன். பாருங்க, ஆனா எத்தனை பேரு ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு முத்த கொடுத்து வாயோட வச்சு எச்சி சவைக்கிறேன், அதே காய்த்து எச்சி துப்பிட்டேன். ஆமா, எல்லாம் ஒண்ணுதான். பயன்படுத்தக்கூடிய விதம் இருக்குல்ல. இப்பதாங்க புரியுது. தண்ணி ஒண்ணு, பேர் வேற. கண்டிப்பா மாறும். 18 48 பிங்கு ஓட்கார் ரம்மு ஒயின். தண்ணி ஒண்ணுதான். எத்தனை பேரு? நீ எந்த தண்ணியிட சொல்லிக்கிட்டு இருக்க? பாருக்கு நல்ல நாடு என்று சொல்லி வைத்தார் பாரதி. சரி, இவ்வளவு விளாபாரிய தெளிவா பேசுறீங்க. யார் யார் இந்த இடத்துல இருக்கீங்க? நான் யார் தெரியுமா உங்களுக்கு? யார் நீங்க? நம்பி ராசம் மயன். அப்படியா? அப்படியா? இல்ல அப்படிதான் இல்லைங்க, உங்களை யாருன்னு தான் கேட்டேன். நீங்க நம்பிராஜன் மகன்றீங்க. நம்பிராஜனுக்கு பிறந்தீங்களா இல்ல பக்கத்துல நடராஜனுக்கு பிறந்தீங்க? நான் கேட்கலையே. நான் கேட்டது உங்களை யாருன்னாரே கேட்டேன். அப்படியா? ஆமா, தங்கராசு. உங்க பேர் என்ன நான் கேட்கலையே. உங்களை யாருன்னு கேட்டிருக்கேன். உங்க பேர் என்னதான்? தங்கராஜு. பிடிச்சிக்கிட்டு தொங்குராஜு நீ சொல்லணும். நான் அதை கேட்கல. நீங்க யாருன்னு கேட்டேன். எங்க ஆத்தா புருஷன் மயன். உங்க ஆத்தாளுக்கு புருஷன் யாரா, எத்தனை பேரா இருக்கேன்ற நான் கேட்கிறேன். நீ தானே வார்த்தையை கொடுக்குற. நான் அப்படி கேட்கல. இன்னும் உங்களை தாங்கள் யார் தெளிவா கேட்கறேன்ல. நான் மனுஷன். நீ எல்லாம் மனுஷனா மாடாடா அப்படின்னு கேட்டதே நான் மாடு இல்லைங்க, நான் மனுஷங்கன்னு சொல்லணும். நான் அதவே கேட்கலையே. உங்களை யார் நேரம் கேட்க தானம் பண்றாங்க. நான் யாரு? நான் யாரு? நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே. என்ன போடுறீங்க? அப்புறம் கொஞ்ச நேரத்துல இருக்கட்டும். உண்மை அதுதான். நீ யாரு? தெரியாது. நல்லா சொல்லியா? தெரியாது. நல்லா சொல்லு. தெரியாது. தெரியாது. தெரியாதுங்க. இதுதான்டா பதில். நாம் யாரும் நமக்கு தெரியாது. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொல்லி, எதை கொண்டு வந்து விளைவி இழப்பதற்கு. இன்னாருக்குத்தான் மகனாக்க பிறக்க போறவங்களுக்கு தெரியுமா? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. ஏன்னா ஒரு ஆணுடைய சுகத்திலே, ஆணும் பெண்ணுக்கு சுயக்குடி சுகத்திலிருந்து நாம் வந்தவர்கள். ஆக மொத்தத்தில் உயிரை கொடுத்தது யார்? கடவுள். உடம்பை கொடுத்தது யார்? அம்மா அப்பா. கல்வியை கொடுத்தவன வாத்தியார், வேலை கொடுத்தவன் முதலாளி, சம்பளம் கொடுக்குறவன் யார்? அதிகாரி. இப்படி எல்லாம் ஒவ்வொன்றையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது செத்த பொண்ணால நம்மளை தூக்கி போறது கூட நமக்கு யாருக்குன்னு தெரியாது. தெரியாது. அப்ப 4 பேர் முதல்ல குளிப்பாட்டியது யாரும் நமக்கு தெரியாது. தெரியாது. கடைசியில் குளிப்பாட்டுறது யாருன்னு தெரியாது. அப்ப நம்ம யாரு? யாரு? தெரியாது. இதான் பதில். அப்படி ஒருவேளை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். ஆக நீங்க இறைவனா அப்படி சொல்ல முடியாது.
மனுஷனா சொல்ல முடியாது. பொதுவானது. இவ்வளவு பேச நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆக சந்தித்தா இன்னும் சத்திரம் சிந்திக்க வைக்கலாம். சரி, நம்ம கேட்கிறேன். ஆளோலம் சோ சத்த கேட்டது பாடியது அது என் தங்கை. பார்க்கலாம், பேர் என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு காவல் இருக்குது. அதுக்கு முன்னாடியா? என்ன காவல்? ஓதா செல்வி. அது யாரு? அது சரி, வர சொல்லு. நம்ம ஆளு கண்ணே. புதுக்கோட்டை புண்ணியவதி தலைவிதி. சூப்பர். வா வா, நீ யார்கிட்ட போற? நீ போற ஆள் முத கூட எனக்கு தெரியும். வா. இளவேனில் இது வைகாசி மாதம், இடியோரம் மழையே வந்தது. புரியாதோர் இளம் பூவே உன்மூகம் நெருப்பாக கண்ணீர் வந்தது. பனிமூட்டம் வந்ததால் மலர் தோட்டம் இங்கேயே திசை மாறி போனதோ தென்றலே. இளவேனில் இது வைகாசி மாதம், விழியோரம் மழையே வந்தது. என் மேனி நீ வீட்டு பொன் வீணையில் அந்நாள் நீதான் சொன்னது. இன்று கை மாறி ஏனோ சென்றது. என் போல ஏழை முடிவிலை வாழ நான் செய்த பாவம் யாரை சொல்வதோ. காதல் ரோஜாவே நலமாய் நீ வாழ்க, நீ கொண்ட என் நெஞ்சை தந்தாள் வாழ்த்துவே. இளவேனில் இது வைகாசி மாதம், விழியோரம் மழையே வந்தது. கண்ணான கண்ணே உன் வாய் வார்த்தை நம்பி கல்யாண தீபம் ஏற்றினே. என் தீபம் உள் கோவில் சேராது என்று தண்ணீரை நானே ஊற்றினேன். உன்னோடு வாழ இல்லை ஒரு யோகம், நான் செய்த பாவம் யாரை சொல்வதோ. காதல் ரோஜாவே பாதை மாறாதே, நீ கொண்ட என் நெஞ்சை தந்தாள் வாழ்த்துவே. இளவேனில் இது வைகாசி மாதம், விழியோரம் மழையே வந்தது. பனிமூட்டம் வந்ததால் மலர் தோட்டம் நீங்கியே திசை மாறி போனதோ தென்றலே. காதல் ரோஜாவே பாதை மாறாதே, நெஞ்சம் தாங்காதோ. இளவேனில் இது வைகாசி மாதம், விழியோரம் மழையே வந்தது. யார் வந்திருக்கா மேடத்துக்கு? சின்ன கோயில் சித்ரா அவர்களே. ஏய், இல்ல மறு எதிரொலி நீங்க. யார் வந்திருக்காங்க? சுவாமி. சுவாமியா? சுவாமி. சுவாமி மா மங்களம் உண்டாகட்டும். ரேங்கப்பா, அடியால் வணங்குகிறேன் சாமி. மங்களத்துக்கெல்லாம் உண்டான இந்த பிள்ளைக்கு உண்டா. சுவாமிக்கு வரவேற்பு பாட்டு கொடுத்து விட்டு மற்ற ஆளை சந்திப்போமா? ஆமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? அத்தை மடன் நானும் மறந்தாச்சான், காத்தோட்டு காத்தாக பறந்தாச்சான். வேணாமா சாமி வேணாமா? வேண்டாமா சாமி வேண்டாமா? என்ன போட பொண்ணு உனக்கு வேண்டாமா? என்ன போட பொண்ணு உனக்கு வேண்டாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? மாமா சொன்னேல வாழ்க பல்லாண்டு. சாமி வந்த உடனே தூதுவளை இலை அரைச்சதுல நினைச்சிட்டீங்க. ஆமா,
இவங்க தானா அது? அந்த ஒயினை ஞாபகப்படுத்துங்க அப்ப. தங்காச்சு இதெல்லாம் எங்க ரகசியம் உங்களுக்கு தெரியாது. வேணாம். தெப்ப கோலம். அண்ணன் வளர்த்த வீர பெண்மணியே, மங்களகரமாக நோய் நொடி இல்லாமல் இந்த பூவுலகில் 16 செல்வங்கள் பற்று சிறப்பாக வாழ வேண்டும். உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் தேவை. எதற்காக என்னை அழைத்தீர்கள்? நம்ம இடத்துக்கு சாமி வந்திருக்குதா? யாருக்கு சாமி வந்துச்சு? இவளுக்கு எந்த சம்மத்திலும் வராது. நாரதர். ஆமா. நம்ம இடத்துக்கா வரவேற்பு கொடுத்தீங்க? குலப்பிரபு குன்றாமல் கொடுத்தோம். அழைத்து வாருங்கள். நானும் வரவேற்பு கொடுத்து சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். வாருங்கள் உசாமி. தெளிவா தவ புதல்வா வருகவே, தெளிவா தவ புதல்வா வருகவே, உன்னின் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. தெளிவா தவ புதல்வா வருகவே, உன்னின் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்டே அருள் வெள்ளவே. நெடுங்காலமாய் வணங்க முடி, நெடுங்காலமாய் வணங்க முடி, இளங்கேசனை புறக்காணவே. நீ இல்லாத யாழ் வேறு யார் வெல்வாரீர் உலகிலுமே. உன்னை தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. குருவின் குரல் நீயே, அறிவில் மொழி நீயே, கருணை முகில் நீயே, கந்தனின் தமிழ் நீயே. குருவின் குரல் நீயே, அறிவில் மொழி நீயே, கருணை முகில் நீயே, கந்தனின் தமிழ் நீயே. அழகடல் ஏழை முடித்து அருந்தமிழ் இலக்கணம் படைத்து, மலையின் மமதையை அழித்து, வாதாபியினாயுனை முடித்து, அலைகடல் ஏழையும் குடித்து, அருந்தமிழ் இலக்கணம் படைத்து, மலையின் மமதையை அழித்து, வாதாபியினாயுனை முடித்து, வானவர் புகழும் மானிட நலனும் தானமும் தவமும் ஞானமும் பயனும், வானவர் புகழும் மானிட
வந்திடவே புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ்பணிவே வாழ்கவே. கலைவாணி மகனே, கலைஞான வடிவான கலைஞான மகரிஷி அவர்கள் இதுவோ கனகம். தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்கள். ஆனால் சகலமும் போற்றும் விதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாடு நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாக வளமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி வருக. வாழ்க பல்லாண்டு வளர்க நூறாண்டு என்று உன்னை வாழ்த்துவது என் கடமை. கடமை என கருதி உண்மையை சொல்லி உறவாட வேண்டும். அன்புக்காக நீ அன்பு மலராக என்று வாழ்ந்து காட்டுவாய் அடிப்படையில். ஹலோ அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, நாளை நமதே. தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே. எந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர்வணி நின்று நேர்வழி செல்லடா. நாளை நமதே. காலங்கள் எல்லாம் சோலைகள் மணந்து நாயணியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே. நாளை நமதே. நமதே. பாசம் என்னும் ஓர் வழி வந்து பாசமலர் கூட்டம் ஆடு மலையில் அமைவது தானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் என்னும் ஓர் வழி வந்து பாசமலர் கூட்டம் ஆடு மலையில் அமைவது தானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடம் நேர்ந்து ஆட வேண்டும் காவிய சேர்ந்து. மூன்று தமிழில் ஓரிடம் பாட வேண்டும் காவிய சேர்ந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாள் மாறாது. இந்த நாள் நினைவுகள் எந்த நாள் மாறாது. நாளை நமதே. நமதே. கடவுளினை தான் மலரால் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது. திருமகளே நீ வாழ்கவே. அவனே நினைத்தான் உறவை மலர்த்தான் இரண்டும் ஒன்றானது. திருமகளே நீ வாழ்கவே. ஆயிரம் காலமே வாழ்கவே திருமணம். ஆயிரம் காலமே வாழ்கவே திருமணம். கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது. திருமகளே நீ வாழ்கவே. திருமாவனே நினைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் உண்டானது. திருமகளே நீ வாழ்கவே. மலை மகளே நீ வாழ்கவே. கலை மகளே நீ வாழ்கவே. வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்க பல்லாண்டு என்று உன்னை ஆசீர்வது கடமையாக விட்டால் கருத்து ஆளமிக்க உன்னோடு கருத்து மோதல் வேண்டும். அப்படி மோதல் இருந்து விட்டால் தான் இந்த இடத்தில் சாதனை பண்ண முடியும். கருத்தானே பட்டுவெளி கற்கண்டு சிரிக்கிறீங்க. பாடு சொல்லிதான் அது வம்புக்கு பாடு. அதாவது வேகம் கொண்ட பேருந்துகளும் உண்டு, விரைவு பேருந்து உண்டு. அது மாதிரி ஒரு முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது, முன்னேறி போன பாதையில பின்னேறி போகணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க
சரி இருக்கட்டும். ஓவரில் கதமலர் சேர்ந்து முகமாதே உள் தந்தைதாய் பெயர் என்ன சொல் கோதை 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 தந்தை பெயர் நம்பி என்பா சுவாமி தாயனங்கி மோகினி என்பா சுவாமி. சுவாமி யாரு? சுவாமி யாரு? யாரு சுவாமி? சாமி என்பது சுவாமி என்பதை கண்டு சாமி என்பது சாவை மிஞ்சியவன் எவனோ அவனே சாமி. ஆமா. பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் என்றான் வள்ளுவன். பிறந்த இருக்க நினைக்கிறது சாவு இருக்கு, அது நிச்சயம், அவன் தான் மனிதன். ஆனா இந்த இடத்துல நிறைய திரை பிணி மூப்பு சாக்காடு இருக்கக்கூடிய நீங்க நிலைகளையும் கடந்து கொண்டவன். அதனால என்ன சாமின்னு பாக்குறீங்க, இருக்கட்டும், நல்லா இருங்க 4 நாளைக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை தெரிவிக்கணும். ஏன்னா எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். 4 பேர் போன பாதையில போகணும். 4 பேர் மச்சபடியா வாழ்ந்து காட்டுறேன். 4 பேர் போன பாதை எந்த பாதை? அப்பர் சுந்தர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். 4 பேர் மெச்சனா யார் யாரு? மாதா பிதா குரு தெய்வம். இப்படி 4 பேர் மெச்சபடியா வாழ்ந்து காட்டுறேன். சரி கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கிடைக்கும். என்ன நாடு? தொண்டை நாடு, நிலமோ, குறிஞ்சி நிலம், ஊரு, சிற்றூர், தலைநகர், ஏற்பாடு, தந்தை பெயர், நம்பிராஜன், தாயின் பெயர், தங்கை மோகினி, உனது பெயர், வள்ளி, உடன்பிறந்தோர், உடன் பிரபாதவர் 7 பேர். சரி வந்திருப்பது காவலுக்கு. என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை செந்தில் வடிவேலனுக்கு. கையில் உள்ளது கவன், அமைத்திருப்பது, பரன், அடைந்திருப்பது, பருவம், பருவம் என்பது சித்திரம், பாதுகாக்க வேண்டியது. பத்திரம், வருவது ஒரு முறை, சாஸ்திரம். அப்படி வருவதை தவிர அது பெரிய உபத்திரம் இருக்காங்க. இந்த உபத்திரத்துக்கு நீ ஆளாக. ஏன் அப்படி சொல்றீங்க? நீ ஆளாகிறது உபத்திரம் தானே. அது ஆள பொறுத்துல இருக்கு. என்னைக்கு ஒரு பெண் ஆளாகிறாள் அன்னைக்கு அவளுக்கு உபத்திரம். அது கூட இருக்க ஆள பொறுத்துல இருக்கு. ஆனா என்ன, தனக்கு வர குடிகாரனுக்கு வாக்குப்பட்டா அப்படி ஆளாகி தான் தீரணும். இதே நல்லவனுக்கு வாக்குப்பட்டா வாழ்க்கை நல்லா தானே இருக்கு. அப்படி கிடையாது. அது எதுக்கு உபத்திரத்துக்கு ஆளாகிறாங்க? நான் சொல்றது அந்த உபத்திரம் இல்ல. அந்த உபத்திரம் என்பதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை பெண்ணுக்கு இருந்தாலும் வரக்கூடிய அந்த துன்பத்தை கூட, கஷ்டத்தை கூட சுகமான சுமையை ஏத்துக்கிறவா. ஒரு தோளிலே ஒரு 10 ஜாமான வச்சு மூட்டையை தூக்கி நம்ம எவ்வளவு நேரம் வைக்க முடியும்? 3.25 நாளைக்கு தாங்க முடியாது. ஆனா 10 மாதம் ஒரு குழந்தையை கருவறை சுமக்கின்றான். அவருக்கு துன்பம் தான். ஆனா உலகத்தை வருத்தம் இல்லாத சுமை அதுதான். காரணம் தெரியுமா? அங்கேயும் ஒரு சுயநலம் இருக்கு உங்களுக்கு. ஏன் விதிகின்றதங்களிலே நாம் நிறைந்து பயணம் செய்தால், விதிகின்றதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால், மதியும் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா, மதியும் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா, கொடுக்க எதுவும் இல்லை, எல் குழப்பம் முடிந்ததடா, கணக்கை முடித்து விட்டேன், ஒரு கவலை பறந்ததடா, மனிதன் நினைப்போதுண்டு வாழ்வி நிலைக்கு வென்று, வாழ்வி நிலைக்கு வென்று, வாழ்வி நிலைக்கு வென்று. அன்னதானத்துக்கு கடம்பகுளம் ரமேஷ் அருமை நாயகம் எவ்வளவு? 1001 அன்னதானத்திற்கு கடம்பங்குளம் ரமேஷ் அவர்கள் அருமை 1001 ரூபாய் அன்னதானத்துக்கு அன்பளித்திருக்கிறார். நன்கொடையாக அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாகவும் ஆறுபடை வீடு முருகன் பக்தர் சார்பாக அவர் குடும்பத்திற்கு நன்றி. நன்றி. தரைமேல் பிறக்க வைத்தாள், எங்களை தண்ணீரில் பிளக்க வைத்தாள், கரைமேல் இருக்க வைத்தாய், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய், தரைமேல் பிறக்க வைத்தாய். கரைமேல் பிறக்க வைத்தாள், எங்களை தண்ணீரில் பிளக்க வைத்தாள், கரைமேல் இருக்க வைத்தாய், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய், கரைமேல் பிறக்க வைத்தாய். மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுப்பவர் அங்கே,
தரை நீல் பிறக்க வைத்தாள் எங்களை தண்ணீரை பிளக்க வைத்தாள் கரை நீல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரை குளிக்க வைத்தாள் தரை நீல் பிறக்க வைத்தாள் கடல் நீர் நடுவே பயணம் போனா குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோ துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவா ஒரு நாள் வருவா ஒவ்வொரு நாளும் துயரும் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவா ஒவ்வொரு நாளும் துயரும் ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரா நினைப்பது சுலபம் ஊரா நினைப்பது சுலபம் தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரை பிளக்க வைத்தார் கரை மேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரை குளிக்க வைத்தார் தரை மேல் பிறக்க வைத்தார் நன்றி 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 வருகின்ற 10/3/2025 ஆவியூரில் ஸ்ரீ வள்ளிதுர்மண நாடகம் நடைபெறும். நாடகத்தில் வேடன் வேடன் விருத்தனாக கீழ்ராங்கியத்தை சேர்ந்த ஜெயபாண்டி அவர்கள் வேடன் வேடன் விருத்தனாகவும் MSK கலைமகள் வள்ளி நாயகியாகவும் MC படையப்பா அவர்கள் நாரதராகவும் தங்கராஜ் பஃபுனாகவும் பவதாரணி டான்ஸராகவும் செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தன் அருமை அண்ணன் ராமதாஸ் அவர்கள் ஹார்மோனிஸ்ட் அண்ட் பின்பாட்டு அஞ்சூர் நாடு ஏனாதி மண்ணின் மைந்தன் தம்பி ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் அருமை மைத்துனர் மதன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்டு ஜங்கலம் செட்டா சேர்த்தமா. அடுத்து அருமை மைத்துனர் எங்களுடைய ஸ்பெஷல் சரவணன் தாளம். நாடகம் நடைபெறும், அனைவரும் வருக. மசரை பிடுங்குற கிளம்பு வாடி லூஸ். மண்ட குழம்பு ராமதாஸ் மண்ட குழம்பு. கிழிச்சிரு ஏன் சிங்க திரிங்கிறான் பாட்டுகள். என்ன இடுப்பு பிடிக்கிற என்ன மாசமா இருக்கியா கடவுளே, உனக்கு புள்ள பெத்துட்டாலும் அப்படியே கீழே பூன்னு தான் இருக்கு. முதல்ல மூதேவி முகரைய பாருங்க. முதல்ல இதவா ஆடுன ஆட்டத்துக்கு இடுப்பை பிடிச்சேன்னு பிடிக்கிறேன். உங்களுக்கு புள்ளா வைக்க போறியா? இடுப்பு பிடிக்கிறே பிகே பண்ண ஒழுக்கமா இருந்துக்க. முதல்ல ராமதாஸ் ராமதாஸ் எனக்கு என்ன குறைச்ச? பூராமே ஆள்ல குறைச்சலா, அழகுல குறைச்சலா, அன்னத்துல குறைச்சலா, ஐட்டம் பூரா கிண்ணத்துல குறையா இருக்கு. நீ பார்த்துக்கணும்னா ஓட்ட விழுந்து போயிருக்கு. நான் என்ன பண்றது? ஆமா, உன் கிண்ணத்தை பாலிஷ் பண்ணி தரவா? நீ பாலிஷ் பண்ண வேணாம், மூடிக்கிட்டு சோழன்னு உக்காரு. முதல்ல பாலிஷ் உன் பாத்திரமே தேஞ்சு போய் கிடக்குது. ஏய் ராமதாஸ், எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. என்னாச்சு? இந்த 10 வருஷமா பிள்ளையே இல்லாம இருக்கு. எத்த தண்ணி போய் போங்கடா முதல்ல. நீங்க 2 துமையில போங்க அங்கிட்டு. முதல்ல பேத்தி வாத்தி அப்படியே என்னையெல்லாம் எத்தனை பேர் பொண்ணு கேட்டு வந்தா தெரியுமாடா? பூரா பேர் உயிரோட இல்லையா? மோடி, நம்ம மோடி அவர் தான் எனக்கு கல்யாணம் ஒத்த கால இல்ல. அவர்கிட்ட போத ரிஜார்ட் பேட் அவர்கிட்ட போத மூடி தெரிச்சு போயிடும். நம்ம அம்பானி அவர் என்னை கல்யாணம் ஒத்த கால இல்ல. அந்த ஆள்கிட்ட போத கும்பானி தெரிச்சுறேன். நம்ம சச்சின் டெண்டுல்கர் டோனிட்ட போத நோனிய கழிச்சு. நோனி இப்ப கலட போகுது. எதை பேசினாலும் ஏடா கூடவா ஊடால அது பண்றதுக்கு.
அத்தனை பேர் என்னை பொண்ணு கேட்டாங்க, ஆனா எல்லாத்தையுமே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என்ன காரணம்? ஒரு வயலோட சீண்டல, அதனால வேணாம். உலகத்திலேயே என்ன மாதிரி ஒரு ரெடியா வச்சிருக்கேன் பாரு, என்ன மாதிரி ஒரு பெண்மணியை யாருமே பார்த்திருக்க முடியாது. எப்படா போவ? போடா போடா, 10 மணிலேருந்து ஊதிக்கிட்டு கிடக்குற போடா. ஏ ராமதாஸ், ஏன்ட்ட ஒரு புல்லாங்குழல் என்னப்பா? என்கிட்ட ஒரு ஊதி இருக்கு, ஊதிரியா? ஓ ஊதிரதான் இங்க ஓட்ட கடைஞ்சு போய் கிடக்காம நான் ஊதுறத. ஏய் ராமதாஸ், இந்த புடவை நல்லா இருக்கா? இதே தெரியுமே, சுடுகாட்டில் எடுத்தது. என் கூந்தலை பத்தியா? பாத்தியா, கக்கூசு விட்டுற விளக்கு மாதிரி இருக்கு. என்னன்னே தெரியல ராமதாஸ், என் கனவுல அடிக்கடி நீங்கத்தே வந்துகிட்டு கிடக்குறீங்க. நீ கனவுல வரக்கூடாதுங்கிறது தான் மந்திரிச்சு வச்சிருக்கேன். தான் பழம், குங்குமத்தை வச்சு. எந்த பழம்? பழம் சூம்பி சுரிஞ்சு போய் கிடக்கும், பழத்தை காமிக்கிறாரு பாரு. ஐயா நீ வேற. ஆமா ராமதாஸ், வாழ்க்கைங்கிறது ஒரு கம்பி மாதிரி. என்கிட்ட கம்பி இருக்கு, வேணுமா? உன் கம்பி மூடிக்கிட்டு உக்காரு, உன் கம்பி தான் வளைஞ்சிருச்சே. நிமித்து விடு. அப்புறம் ஏங்க நான் அடிச்சுக்கிட்டு கிடக்குறேன்? ஆமா, முகரைய பாருங்க, அப்படிப்பட்ட ஆளா நானு? கம்பி ஒழுக்கமா இருந்துக்க. கம்பியை வளைஞ்சா நிமித்து விடு. ஜோசியக்கார் சொல்லி இருக்கிறார். அம்மா ராதா செல்வி, 2025ல உனக்குத்தான் எல்லாமே கிடுகிடுன்னு ஆடுன்னு இருக்காரு. உன் கிளுகிழுப்பதான் போச்சே, ஊரம் ஓட்ட விழுந்துருச்சு. இன்னும் கிளுகிழு யோகம் உனக்கு கட்டிக்கிட்டு ஏறும் இருக்கார். சரி அம்மா, நீ ராசி என்ன தெரியும்ல? என்ன ராசி? விருச்சக ராசி. அதான் விரிச்சுக்கிட்டே திர்ற. ஒன்றெல்லாம் என்னத்தப்பா பேசுறது? அது நம்ம பேசுனோம்னா கெட்ட வார்த்தை பேசுவேன். ஆமா, வீட்டு வாடகை கொடுக்க மாட்டேன், மாட்டு தமிழ்ல வீடு பிடிச்சி வச்சிருக்குற, 2000 ரூபாய் காசு கொடுக்க மாட்டேங்கிற அந்த பொம்பளை விளக்க மாத்திரத்துக்கு வருது அடிக்கிறதுக்கு. ஏன்பா உனக்கு எனக்கு ஏன் பிரச்சனை? ஆமா ஆமா, ஏதோ நாடகத்துக்கு வரியா, போறியா, வரியா, வந்தம்மா வீட்டுக்கு வர்றமா, உன்னை கல்யாணம் பண்றதுக்கு அந்த வாரம் உட்காந்துருக்கு, அதை எழுதி போயல. வாய பாரு, வாய பார்க்காத, பின்னால 1/4 கிலோமீட்டர் தள்ளி பாரு. என் அழகுக்கும் என் அறிவுக்கும் ஒரு பயம் வர மாட்டேன் உன்கிட்ட அப்படின்னு சொல்ல வரியா? நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, சுடுகாட்டில் இருக்க வேண்டிய. ஐயப்பா, என்ன விடிய காலையில எத்த தண்டி வார்த்தை பேசுறீங்க? அப்பெல்லாம் பேசவே கூடாது நீங்க, சரிங்களா? என் புருஷன் வர மாதிரி இருக்கு. சரக்கு சரக்கு சாப்பிட்டு அடே கூழு ஆள் படுறா. ஏய் ராமதாஸ், உன்னை நினைச்சு ஓடா தேயிரு. என்ன மஸ்துச்சு? ஆனா நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. அரசர்குலர் கிராமத்து முன்னிலையில சொல்றேன், குழந்தைன்னு ஒண்ணு பெத்தனா அது ராமதாஸுக்கு மட்டும்தான். உனக்கு தான் வெட்டிட்டாங்களே, என்னம்மா குழந்தை வருது உனக்கு? வெட்டி இதுல வெட்டினாங்க முதல்ல. என்னுடைய காதலை உங்கள்கிட்ட எடுத்து செப்பலாம் சொல்லவா? எங்க ஐ லவ் யூ சொல்லு பாப்பா. எதுக்கு சொல்ல? ஐ லவ் யூ சொல்லு முண்டா. எனக்கு நான் உட்காந்துருக்குற. ஹலோ, இதுதான் ஹலோங்கிற. அப்பா தேர எடுத்து தெருவில் விட்டுறியான் போல தாளு. ஐ லவ் யூ சொல்லியா? லவ் லவ்வா? உன்னோட நாடத்துக்கு வரதுக்கு சித்தாள் வேலைக்கு போயிடலாம். சித்தாள் வேலைக்கு போய் அங்கே போனாலும் இந்த கொத்தனாருக்கு அதை தூக்கு இதை தூக்கு, அதை செய் இதை செய். ஏன்ட்டு ஒரு தூக்கு குண்டு இருக்கு, வேணுமா? சரி, உன் குண்டுங்க சொறி பிடிச்சி போய் கிடக்குது, அந்த குண்டை கொண்டு சம்பவராஜா கிட்ட கொடு முதல்ல. ஆமாம், குண்டு ஆடுதான் குண்டு, உள்ள குண்டேங்க இது பண்ணாம. எல்லாம் சித்தாள் வேலைக்கு போனால் அந்த வீடு புழு புழுங்க. மாமியாரை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு மாமனாரை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு கொழுந்தனார்களை எப்படி சந்திக்க வேண்டும். நீயா மாமனார் மாமி நீ நல்லா வச்சிருப்பியாக்க, மருந்த போட்டு கொண்டு வர 3 நாளே. சரி, நம்ம மைச்சட்டுக்கார என்ன கீழே குடிஞ்சுக்கிட்டு ஊதிக்கிட்டு கிடக்குறீ? என்ன பீடியெல்லாம் குடிக்கக்கூடாது தெரியுமா? முதல்ல என்ன குடிக்க சொல்ற? பீடி குடிக்க கூடாது, போய போடக்கூடாது. நான் சொல்ற ஒரு ஜாமான நீ சாப்பிடு. பக்காமக்கா, நீ இருக்க வேண்டிய இடமே வேற. என்னது அப்படி? ஸ்ட்ரைட்டா கஞ்சாவை போயிரு. சிவபெருமானே வருவார், மயனே உனக்கு என்னடா வர வேணும்னு கேட்பார். புளிய மரத்தை பார்த்தா உன் மாமியாரை பார்த்த மாதிரியே இருக்கும், வேப்ப மரத்தை பார்த்தா உன் யாரை பார்த்த மாதிரி இருக்க, பேச்ச வாய திறந்து உன்னைய பார்த்த மாதிரி இருக்கு. உன் பொய்யனை பத்திக்கிட்டு வாக்காரு, நெஞ்சும் இல்லாம குஞ்சும் இல்லாம வாக்காந்துருக்குற நீ.
அடியா வேண்டிடும் அனுபவமே அடியார் வேண்டிடும் அனுபவமே தூண்டிடும் ஞான சுடர் ஒளியானே தூண்டிடும் ஞான சுடர் ஒளியானே தூண்டிடும் ஞான அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தத்துவ வேத வித்தகன் பாதம் தத்துவ வேத வித்தகன் பாதம் தத்துவ வேத அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே இதுதான் வேலிமலைச்சாரல். இந்த இடத்தை பார்க்கிற பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 50 நிலங்களிலே இந்த குறிஞ்சிடமோ மிக அற்புதம். இந்த நேரத்திலேயே மக்கள் கூட்டம் அருமையான கூட்டம். அனைவருமே இம்பெருமான் அறுபடை முருகன் அவனுடைய அருள் பெற்று அனைவருமே நோயற்ற வாழ்வும் குறியற்ற செல்வத்தோடு எல்லா மக்களும் ஜெபிச்சமாக வாழணும் என்று சொல்லி இடத்தை பார்க்கிற பொழுது இடத்தை நாம் எப்படி வர்ணிப்போம் என்று சொன்னா எப்படி வர்ணிப்போம்? நமது வெற்றிய நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கில் எப்படை வெல்லும் நமது வெற்றிய நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கில் எப்படை வெல்லும்
தரும் சமநீதி நம்மை ஏற்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும் நம்மை ஏற்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும் சத்தியமாறு சரித்திரம் சொல்லும் சொல்லும் அறிவும் நன்மைகள் உங்க இயற்கை தந்த பரிதாகும் இது நாட்டினில் கெடுத்து நன்மைகள் அளிக்க இருந்தால் எவர்க்கும் அழிவாகும் நல்லது நினைப்பது அறிவாற்றல் நல்லது நினைப்பது அழிவாற்றல் நல்லது நினைப்பது அறிவாற்றல் நல்லது நினைப்பது அறிவாற்றல் சரித்திரம் சொல்லும் இப்படை தொற்கில் எப்படை வெல்லும் நமது வெற்றிய நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தொற்கில் எப்படை வெல்லும் இடத்தை வினைக்கலாம் இருந்தாலும் கூட கட்டளையில் இங்கதான் கவனிச்சுகிறார் சற்று உற்று கவனித்து பார்ப்போம் அருமையான கானம் ஆளோளம் சோ என்று அற்புதமான ஓசையில் வகுக்கின்றது சுவடையால் பேரியால் மகதையால் செங்கோட்டல் என்ற இப்படி குரல் வளமே அழகா இருந்தால் போன மேடைக்கு நம்ம தான் வந்தா மீண்டும் நம்ம தான் வர்றான் பூரா நம்ம மக்கள் இல்லையா ஆகையினால இப்பேற்பட்ட பெண்மகளை பார்க்கிற பொழுது பெண்மகளை நல்ல வயது எண்ணிரண்டு 16 வயது இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது எண்ணிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது எண்ணிரண்டு 16 வயது முன்னிரண்டு மலர் எடுத்து என் மீது தொடுத்தார் முன்னிரண்டு மலர் எடுத்து என் மீது தொடுத்தாள் முன்னிரண்டு மலர் எடுத்து என் மீது தொடுத்தாள் முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து தொடுத்தாள் முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள் எண்ணிரண்டு